ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் குடமிளகா வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அந்த குடமிளகா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட ஒரு 10 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வறுபட்டோன்னா போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிளகா வறுக்கக்குள்ளே பருப்பு வந்து கருகி போயிடும். அதனால் இதோடு சேர்த்து நம்ம மிளகா சேர்த்தா 2 கரெக்டாக பொரிஞ்சு வந்துடணும். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். காரம் வந்து உங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி மிளகாவோட காரம் தன்மை கூட குறைச்சி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிளகா நல்லா வறுபட்டுச்சுன்னா மிளகா மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சில பேர் வந்து பச்சை மிளகா போடுவாங்க. பச்சை மிளகா போடுறதோட அந்த காஞ்ச மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு 5 பூண்டு பல் நல்லா வதக்கிட்டு இந்த குடமிளகா வந்து நீங்கள் எந்த கலர் விட எடுத்துக்கலாம். மஞ்சள், சிவப்பு, பச்சை இருக்குல்ல, நான் இன்றைக்கி பச்சை கலர் தான் எடுத்திருக்கேன். எந்த கலரு வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இதோட 2 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ குடமிளகா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் புளி சேர்க்கலை, தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 குடமிளகா சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதோட வதங்கினோன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் மேலே ஆகும், நல்லா வதங்கட்டும். இப்போ குடமிளகா, தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. குடமிளகாவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மசிச்சு காட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 2 பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினோடனே அரைச்சி வந்துடுவோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினோடனே அரைச்சி வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். மிளகா, பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட குடமிளகா, வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
மாற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு எப்போதும் போல் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். நல்லா இந்த குடமிளகா போட்ட மாதிரியே தெரியாதுங்க, நல்லா டேஸ்ட்டுக்கு வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம். அவ்வளோதான், கடுகு கொஞ்சம் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த பஞ்சு போல் இட்லிக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோமா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சுட சுட இட்லிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். எப்போதுமே கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு சட்னி செய்யுங்க. குடமிளகா உடம்புக்கு நல்லது, காய்கறி சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.